प्रेम की डोर बाबा खींच रहा है आज, सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 16/1/1975. அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு ஜுவாலா ரூப நிலை. தன்னை கண்களில் மூழ்கி இருக்கும் கண்களின் மணி மற்றும் கண்களின் ரத்தினமாக நினைக்கிறீர்களா? தன்னை பாப்தாதாவின் கண்களின் நட்சத்திரங்கள் என்று நினைக்கிறீர்களா? கண்களின் எதிரில் இருக்கிறீர்களா அல்லது கண்களிலேயே அடங்கி இருக்கிறீர்களா? 2 விதமான நட்சத்திரங்கள் இந்த நேரம் ஜொலித்து கொண்டிருக்கின்றன. நாம் எந்த விதமான நட்சத்திரம் என்று ஒவ்வொருவரும் தன்னிடமே கேளுங்கள். மூழ்கி இருப்பவர்களின் தகுதி மற்றும் எதிரில் இருப்பவர்களின் இந்த 2 நடுவில் 3ஆமவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு தடை நிரந்தரத்தில் வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் யார் கண்களிலேயே மூழ்கி இருப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தந்தைக்கு சமமானவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலை, இயற்கை, அதாவது 5 தத்துவங்களும் தந்தையிடமிருந்து அவர்களை தனியாக பிரிக்க முடியாது. அதாவது அவர்கள் எப்பொழுதும் வெற்றியடைபவராக, நிரந்தரமாக ஒரே சீரான மற்றும் ஒருவரின் நினைவிலேயே மூழ்கி இருப்பவர்களாக இருப்பார்கள். ஒரு தந்தை மற்றும் தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் ஈஸ்வரிய சேவையில் இருப்பார்கள். இதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே தென்படாது. அவர்களுடைய பார்வை, உள் உணர்வு மற்றும் நினைவு, இந்த 3மே எப்பொழுதும் சக்தி நிறைந்ததாக இருக்கிறது. அதாவது வீணானது முடிவடைந்து விடுகிறது. அந்த மாதிரி ஆகியிருக்கிறீர்களா அல்லது ஆக வேண்டுமா? உலக மாற்றத்திற்கு ஆதாரமான நீங்கள் தன்னை மாற்றம் செய்ததாக அனுபவம் செய்கிறீர்களா? ஒருவேளை ஆதாரமானவர்கள் சம்பூர்ண பரிவர்த்தனையில் இப்பொழுது தன்னில் இன்னும் குறை இருப்பதையே உணர்கிறார்கள் என்றால் பின்பு உலக மாற்றம் எப்படி ஏற்படும்? ஆதாரமானவர்கள் சுயம் தனக்காக கொஞ்ச நேரம் அவசியம் இருக்கிறது என்று நினைக்கிறார்களா? அல்லது உலக மாற்றத்திற்காக இப்பொழுது நேரம் வேண்டுமா? இந்த எண்ணம் உருவாகிறதா? ஆதாரமானவர்களின் உறுதியான எண்ணத்தில் எப்பொழுதாவது குழப்பம் நிறைந்த எண்ணமும் இருக்கிறது என்றால் விநாசத்திற்காக பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்களில் சில நேரம் ஆவேசம் மற்றும் சில நேரம் தெளிவான நிலை வந்துவிடுகிறது. ஆதாரமான ஆத்மாக்களின் எண்ணம்தான் விநாசத்திற்காக பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்களின் தூண்டுதலுக்கு ஆதாரமாகும். அப்படியானால் தூண்டுதல் செய்யும் சக்தி சேனையின் எண்ணம் திடமானதாக, நிச்சய புத்தி உடையதாக இருக்கிறதா? மேலும் சுயம் அவரே எவரடியாக இருக்கிறாரா என்று தன்னைத்தானே கேளுங்கள். எப்படி யஜ்யத்தை படைப்பதற்கான பொறுப்பாளராக பிரம்மா பாபாவுடன் பிராமணர்களும் ஆனார்கள் என்றால் யஜ்யத்திலிருந்து வெளிப்படும் இந்த விநாச ஜுவாலை, இதற்காகவும் எதுவரை நீங்கள் ஜுவாலா ரூபம் ஆகவில்லையோ அதுவரை இந்த விநாசத்தின் ஜுவாலையும் சம்பூர்ண ஜுவாலா ரூபத்தை எடுப்பதில்லை. இது எரிய ஆரம்பிக்கிறது, பின்பு சீத்தளமாகி விடுகிறது. இதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் ஜுவாலா ரூபமானவர்கள் மற்றும் தூண்டுதல் செய்வதற்கு ஆதாரமான ஆத்மாக்கள் இப்பொழுது அவர்களே கூட இன்னும் ஜுவாலா ரூபமாக ஆகவில்லை. ஜுவாலா ரூபம் ஆவதற்கான திடமான எண்ணம் நினைவில் இருப்பதில்லை. ஜுவாலா ரூபமாவதற்கான முக்கியமான மற்றும் சுலபமான முயற்சி எது? என்னுடையவரோ ஒரே ஒரு சிவபாபா, இந்த நினைவு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இதற்காக கூட என்ன முயற்சி செய்ய வேண்டும்? இப்பொழுது கடைசி விசேஷமான முயற்சி இன்னும் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? விடுபட்ட நிலை. இதுவோ ரிசல்ட் ஆகும். ஆனால் அதற்காகவும் என்ன முயற்சி செய்ய வேண்டும்? விலகியிருக்கும் நிலை. விலகியிருக்கும் நிலையும் எதனால் வரும்? எந்த ஒரு மனநிலையிலேயே இருப்பதினால் ஏற்படும். இப்பொழுது வீடு செல்ல வேண்டும் என்றால் விடுபட்ட நிலை. செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டுமோ அந்த மாதிரியான முயற்சி இயல்பாகவே இருக்கிறது. தன்னுடைய நிராகார வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால்
அந்த மாதிரி தன்னுடைய வேஷத்தை உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த புது வருடத்தின் விசேஷ முயற்சியாக இதுதான் இருக்க வேண்டும். திரும்பிச் செல்ல வேண்டும், அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும். இந்த நினைவினால் இயல்பாகவே அனைத்து உறவுகள், அனைத்து இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்ட நிலை, அதாவது சாட்சியாகி விடுவீர்கள். சாட்சியாவதினால் சுலபமாகவே தந்தையின் உடன் இருப்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். மேலும் தந்தைக்கு சமமானவராகவும் ஆகிவிடுவீர்கள். அனைவருக்கும் எப்பொழுதும் ஜுவாலா ரூபமாக தென்படுவீர்கள். அப்பொழுதுதான் இந்த விநாச ஜுவாலையும் உங்களுடைய ஜுவாலா ரூபத்தின் கூடவே தெளிவாக தென்படும். எவ்வளவு ஸ்தாபனைக்கு பொறுப்பாளர் ஆகியிருப்பவர்கள் ஜுவாலா ரூபமாக இருப்பார்களோ அந்த அளவே விநாசம் ஜுவாலா ரூபத்தில் பிரத்யக்ஷம் ஆகும். இந்த உறுதியான எண்ணத்தின் தீக்குச்சியை ஏற்றினீர்கள் என்றால் அப்பொழுதுதான் விநாச ஜுவாலை எரிய ஆரம்பிக்கும். இப்பொழுது சீத்தல ரூபத்தில் இருக்கிறது. ஏனென்றால் ஆதாரமானவர்களும் முயற்சியில் சீத்தலமாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஜுவாலா ரூபம் உலகின் விநாச காரியத்தை நிறைவு பெற செய்யும். அற்ப ஆத்மாக்களின் திட எண்ணம் அற்ப காலத்திற்காக அங்கங்கே விநாச ஜுவாலை எரிவதற்கான காரணம் ஆகின. ஆனால் மகா விநாசம் மற்றும் உலக மாற்றம் ஒற்றுமையின் ஒரு உயர்ந்த எண்ணம் இல்லாமல் நிறைவு பெற முடியாது. எனவே இந்த வருடத்தில் தன்னுடைய கடைசி நிலை, அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்ட கர்மாதீத நிலை, விலகியிருந்து அன்பாக இருப்பதின் சமநிலை ஆகியவை எப்பொழுதும் சரியாக இருக்கட்டும். அப்படி நிராகார நிலையை கூட்டாக ரூபத்தில் உருவாக்குங்கள். அப்பொழுதுதான் விநாசத்தின் காட்சிகள் மற்றும் கூடவே புது உலகத்தின் காட்சிகளும் தெளிவாக தென்படும். இந்த வருடம் அனைவருக்கும் இந்த முயற்சி செய்ய வேண்டும். இந்த கடைசி முயற்சியினால்தான் தன்னுடைய மற்றும் விநாசத்தின் வேகம் அதிகரிக்கும். எண்ணம் ஓடுகிறதா அல்லது முடிவடைந்து விட்டதா? என்னவாகும், எப்படியாகும் என்று பயப்படவில்லையே. ஒருவேளை மற்றும் ஆனால் போன்ற வார்த்தைகள் வரவில்லையே. ஒருவேளை ஆகவில்லை என்றால் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் ஆகத்தான் வேண்டும் என்று சிலர் ஆனால் என்று கூறுகிறார்கள். ஆனால் என்னவாகும்? பாபாவோ அவ்யக்தமாகிவிட்டார். வியக்தத்தில் எதிர்நோக்குபவர்களோ நாம் தான் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் நீங்களும் அவ்யக்தம் ஆகிவிடுங்கள். அதாவது யாராவது எதிரில் வந்தார் என்றால் வியக்த உணர்வின் விஷயம் அவருக்கு தென்பட வேண்டாம், அல்லது செய்வதற்கான தைரியம் வேண்டாம். மற்றவர்களையும் வியக்த உணர்விலிருந்து விளக்கக்கூடிய அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகிவிடுங்கள். அந்த மாதிரி அவ்யக்த நிலை மற்றும் வாயுமண்டலம், அதாவது பாண்டவர்களின் கோட்டை உருவானது என்றால் இந்த குழப்பம் முடிவடைந்துவிடும். பாப்தாதா கடைசி வரை உங்களுடன் இருக்கிறார். மேலும் எப்பொழுதும் குழந்தைகளின் மேல் அன்பு மற்றும் சகயோகம் குடைநிழலுக்கு சமமாக இருக்கிறது. எனவே பயப்படாதீர்கள். பாப்தாதா முதுகெலும்பாக இருக்கிறார். எதிர்கொள்வதற்காக எந்த ஒரு நபர் மூலமாகவும் தேவையான நேரத்தில் பிரத்யட்சமாக ஆகிவிடுவார். மேலும் இப்பொழுதும் ஆகிக் கொண்டிருக்கிறார். நல்லது. அப்படி எப்பொழுதும் தைரியம் மற்றும் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய, இயற்கையின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விலகி இருக்கக்கூடிய, ஆன்மீக தந்தையின் ஆன்மீக கவர்ச்சியில் இருக்கக்கூடிய, ஆன்மீக கவர்ச்சி செய்பவர்களுக்கு எப்பொழுதும் கவலையற்றும் மற்றும் நிச்சய புத்தி உள்ள, எப்பொழுதும் தந்தையின் துணைவர்களாக இருக்கும் அனைவருக்கும் எப்பொழுதும் அன்பான மற்றும் சகயோகி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆன்மீக போதையை அனுபவம் செய்யும் மற்றும் செய்விக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்தவர் ஆகுங்கள். சங்கமயுகத்தில் குழந்தைகள் நீங்கள் அனைவரையும் விட அதிக அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள். ஏனென்றால் சுயம் பகவான் உங்களை விரும்பிவிட்டார். எல்லைக்கப்பாற்பட்ட அதிபதியாகிவிட்டீர்கள். பகவானின் அகராதியில் யார் என்னவாக இருக்கிறார் என்பதில் உங்களுடைய பெயர் இருக்கிறது. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை கிடைத்திருக்கிறார். எல்லைக்கப்பாற்பட்ட ராஜ்ய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எல்லைக்கப்பாற்பட்ட பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது.
இதே போதை எப்பொழுதும் இருக்கிறது என்றால் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். இதுதான் எல்லைக்கப்பாற்பட்ட ஆன்மீக போதை. இதை அனுபவம் செய்து கொண்டே மற்றும் செய்வித்து கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் என்று கூறுவோம். ஸ்லோகன்: சாதனங்களை தன்னை ஓய்வு விரும்பியாக ஆக்குவதற்கு பதிலாக சேவைக்காக உபயோகியுங்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।